ஹலோ கைஸ், என்னோட டெய்லி ரொட்டீனில் நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடிச்சிருவேன். தென் கரெக்டாக என் பையனும் எந்திரிச்சிருவான். அவனுக்கும் ஒரு கப் பால் போட்டு கொடுத்துட்டு தென் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் சும்மா வாக்கிங் மாதிரி நடந்துட்டுருப்போம். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு தோசை இல்லை இட்லி அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துருவேன். என் பையன் சாப்பிட்டு முடிச்சோடனேயே நானும் அப்படியே கண்டினியூஸாக சாப்பிட்ருவேங்க. இல்லாட்டி அவன் கூட விளையாடிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கவே கிடைக்காது. தென் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் இல்லை 1 மணி நேரம் இல்லை 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஜூஸு, பழம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துருவேன். அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி நான் டிவி போட்டு விட மாட்டேன். ரொம்ப ஒர்க்கு நம்மளால சமாளிக்க முடியாது, ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற டைமில் மட்டும்தான் அவனுக்கு வந்து டிவி போட்டு விடுவேன். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் எடுத்து போட்டுருவேன். பில்டிங் பிளாக்ஸ் மட்டும் இருந்துட்டா போதுங்க. அந்த டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அவன் பாட்டுக்கு விளையாடிட்டே இருப்பான். நம்ம கூட இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். பட் ஏதாவது ஒரு சில டைம் "அம்மா வாம்மா, வாம்மா" அப்படின்னு கூப்பிட்டே இருப்பான். அந்த டைம்ல நம்ம போய் ஏதாச்சும் ஒண்ணு புதுசா ஏதாவது வச்சு காட்டிட்டோம்னா, தென் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்ருப்பான். அவனுக்கே அந்த பில்டிங் பிளாக்ஸ் போர் அடிக்கிற வரைக்கும் விளையாடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவனோட டாய்ஸோட அந்த பேஸ்கெட் எடுத்துட்டு வந்து வச்சு, அந்த டாய்ஸ்னா அவன்கிட்ட எல்லாமே வெஹிக்கிள்ஸ் தாங்க இருக்கு. ஸ்கூட்டி, பைக்கு, லாரி, ட்ரக் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும். ஸோ அது எல்லாமே லைனா நிறுத்த வச்சுட்டு, அந்த ஒரு நம்ம டைல்ஸ்ல அந்த கோடு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கோட்ல நிறுத்த வச்சுருவான். அப்ப எல்லாமே வந்து ரேஸ் விடுறானாமா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விளையாடிட்டு இருப்பான். அண்ட் நான் டிவில வந்து என்ன போடுவேன்னா, இந்த கொக்கு மில்லன் அந்த மாதிரியெல்லாம் போடவே மாட்டாங்க. அப்படியே நான் போட்டாலுமே, அவன் வந்து அது வந்து வேண்டாம்மா, வேற வேறன்னே சொல்லிட்டுருப்பான். அவன் எது ரொம்ப விரும்பி பார்ப்பான்னா, இந்த கிட்ஸ் கலர்ன்னு போட்டிங்கனாவே நெறையா வரும். அதில என்ன ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ் வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பெயிண்ட் பாக்ஸ்க்குள்ள அந்த மாதிரி விழற மாரி இருக்கும். இல்ல ஒவ்வொரு பால்ஸ்க்குள்ள போய் விழுகும். அது என்னன்னா, அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிரும். எனக்கு என்னன்னா, அவன் அத பார்த்து, பார்த்து ஒவ்வொரு கலர் காட்டுனாலும் அதை கரெக்ட்டா சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஓகே. எனக்கு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப கொக்கோ மெலன் இல்ல வேற ஏதாவது இது பார்த்து, ரொம்ப அதில அடிக்ட் ஆகாம, இவன் இந்த மாரி கலர்ஸ் மட்டும் தான் பார்ப்பான். மைல்டா என்ன இருக்கோ அது மட்டும் தான் பார்ப்பான். இந்த சண்டை போடுற மாரி, அந்த மாரி ஏதாச்சும் வீடியோஸ் வந்தாலுமே அவன் வந்து அதை ஸ்கிப் பண்ணிருவான். அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, எப்படியும் ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் ஆட்ட தூங்குவாங்க. நல்லா தூங்க வச்சுட்டு, நானும் அந்த டைம்ல வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். இல்ல வீடியோஸ் ஏதாவது எடிட் பண்ணி போடுவேன். அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:00 அண்ட் 6:00 மாதிரி பால் வந்துரும். இங்க பக்கத்துலயே எனக்கு வந்து பால் கிடைக்கும். ஸோ, அதனால எனக்கு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. ஸோ, அந்த மாரி பால் காய்ச்சி மறுபடியும் அவன் ஒரு டம்ளர் பால் குடிப்பான். நானும் காஃபி அந்த மாரி ஏதாவது போட்டு குடிச்சுட்டு, ஒரு 7 இல்ல 8க்கு அந்த மாதிரி டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேங்க. அண்ட் நேத்திக்கு நைட் என்ன பண்ணியிருந்தேன்னா, மேகி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? மாவும் தீர்ந்துருச்சு. சரி ஓகே கோதுமை மாவு சுடலாமான்னு பார்த்தேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி கிளறிட்டேன். என் பையனுக்கு கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு. அவனுக்கு பால் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால் சாதம் பெசஞ்சு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அண்ட் நான் செஞ்ச இப்பிலியுமே எனக்கு இப்ப ரீசென்ட்டா வர ஃப்ளேவர்ஸ் வந்து எனக்கு புடிக்கவே இல்ல. அது என்னன்னா, இப்பியோட கலரே வந்து ஒயிட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து அந்த பவுடர் போட்டோம் அப்டின்னா, நல்லா ரெட்டிஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்ப இருக்க கலர்ஸ் வந்து எனக்கு டேஸ்ட்டே வந்து அதில தெரியவும் மாட்டேங்குது. அண்ட் மேகிலயுமே பார்த்தீங்கன்னா, அதில ஃப்ளேவர்ஸ் இருக்கா? இல்லையா? ஒரு சில டைம் டேஸ்ட்டும் தெரிய மாட்டேங்குது. அதனால மோஸ்ட்லி இது செய்யவே மாட்டோங்க. ரொம்ப ரேர் தான். மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல அந்த 2 மந்த்ஸுமே மறந்துருவேன் சில டைம்லாம். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப எனக்கு டயர்டா இருக்கு. டக்குனு ஏதாவது செய்யணும்னா அரிசி பருப்பு தாங்க செய்வேன். நேத்து என்னன்னே தெரியல. எனக்கு எதுவுமே செய்யறக்கு மூடே இல்ல. அதனால சரி ஓகே இப்படி இருக்கு பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதைய பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பையனுக்கும் எல்லாம் ஊட்டி முடிச்சு, நானும் சாப்பிட்டு முடிக்க எப்படியும் ஒரு 9, 9:30 அந்த மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் அவன தூங்க வைக்கிறது தான் பெருப்பாடு. மத்தியானம் ரொம்ப நல்லா தூங்கிர்றனால, நைட்டு தூங்கறக்கு ரொம்ப லேட் பண்ணிர்றான். நான் ஒரு ரொட்டீன் வந்து 1 வீக், 2 வீக்ஸ் கொண்டு வருவேன். இன் பிட்வீன் என்ன பண்ணிடுறான்னா, நைட் எந்திரிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சர்றான். எனக்கு அது என்ன ஆகுதுன்னா, காலையில மறுபடியும் அவன் 10:00, 11:00 அந்த மாதிரி எந்திரிக்கிறான். மறுபடியும் எனக்கு மத்தியான ஸ்லீப் வந்து அவனோடது டிஸ்டர்ப் ஆகுது. லேட்டா தான் தூங்குறான். மறுபடியும் நைட்டு லேட் ஆயிருது. ஸோ மறுபடியும் எனக்கு அந்த 1 வீக் மறுபடியும் அவன நார்மலைஸ் பண்ணி அந்த பழைய ரொட்டீனுக்கு கொண்டு வர வைக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி உங்க பையன இல்ல பொண்ண வந்து சீக்கிரம் தூங்க வைக்கிறீங்க அப்படின்னு எனக்கும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இத்தனைக்கும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு எல்லாமே கரெக்ட்டா தான்
குடுக்குறேன். பட் ஆனா அந்த விளையாட்டு ஜாஸ்தி ஆகுறதுனால அந்த டைமிங் வந்து ஃபுல்லா மாறிருது. ஸோ இதுதான் கைஸ் என்னோட டெய்லி ரொட்டீன். இப்படிதான் என் டேவும் போகும். நைட் எப்படி தூங்குறதுக்கு 10, 11 அந்த மாதிரி ஆயிடும். அகெயின் ஏர்லி மார்னிங் மறுபடியும் ஒரு 7, 8க்கு அந்த மாதிரி தான் எந்திரிப்பேன் நானு. எந்திரிச்சும் மறுபடியும் என்னோட ரொட்டீன் இந்த மாதிரி தான் போகும். நீங்க உங்க டேவ எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.